இயேசு பேசின மூன்றாவது வார்த்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சிஷ்யனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி இயேசுவே, இந்த மூன்றாவது வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். குறிப்பாக நீ பேசின இந்த மூன்றாவது வார்த்தை, நாங்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து நீர் பேசியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. இந்த மூன்றாவது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தையில நமக்கு ரொம்ப தெளிவா விளங்குகிறது, ஆண்டவர் தன்னுடைய தாயை குறித்து அந்த இடத்தில் அவர் நினைத்து பார்த்தவராய் இருக்கிறார். தன்னுடைய தாய்க்கு அநேக பிள்ளைகள் இயேசுவோடு சேர்ந்து நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் இயேசு அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து வந்தவராக இந்த இடத்தில் தெளிவாக நமக்கு புரிய வருகிறது. மரியாளுக்கு இயேசுவோடு கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. மரியாளுக்கு இயேசு இல்லாமல் பிள்ளைகள் இருந்தார்கள். இயேசு அந்த சகோதரர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடவில்லை. அதுவரை யார் தாயாகிய மரியாளை பராமரித்து அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது யார் என்று பார்த்தோமானால் இயேசு என்பது இந்த இடத்தில் தெளிவாக தெரிய வருகிறது. பல பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தாயை பராமரிக்கிற பொறுப்பையும் தன்னுடைய தாயை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பையும் இயேசு எடுத்திருந்ததை நாம் அறிய முடிகிறது. அடுத்தது அந்த பொறுப்பை இப்பொழுது தான் இன்னொரு நபரிடம் கொடுக்க வேண்டிய இடத்தில் அவர் வந்துவிட்டார். அல்லேலூயா. the responsibility, the கடமை, இதையெல்லாம் இவருக்கு பின்பாக ஒருவரிடம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு தான் கடமையை முடிச்சிட்டோம், என்னால் உயிரோடு இருக்கிறவரை நான் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் படித்ததுக்கப்புறம் அவங்களாம் பொழைச்சிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்ணாரு, சரியான இடத்தில் தன் தாய்க்கான பாதுகாப்பை தேடி கொடுத்தார். நம்மிடத்துல கொடுக்கப்பட்ட உறவுகள் ஆனாலும் சரி, கடமைகள் ஆனாலும் சரி, நமக்கு பிற்பாடு யார் சரியாக அதை செய்வார்களோ அவர்களிடத்தில் நாம் அதை ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது இயேசு கண்டுபிடித்திருந்தார். தன்னை போலவே நேசம் உள்ள ஒரு நபராக நிச்சயமாக யோவான் இருப்பார் என்பதை இயேசு, அதனால இயேசு நமக்கு அன்பான சீஷன். இயேசு யோவானை நேசித்தாரா, யோவான் இயேசுவை நேசித்தாரா? யோவான் இயேசு நேசிப்பதை போல இயேசு நேசித்தார். அல்லேலூயா. அதாவது எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க. யோவானுக்கு சில அதிகாரங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. யோவானுக்கு அந்த ஒரு அதிகாரங்கள் அந்த இடத்துல இருந்தது. இருந்தாலும் அது மட்டும் அவர் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. ஒரு இடத்துல விசாரிக்கப்படுறாங்க, நியாய சங்கத்தில் இயேசு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நியாய சங்கத்தில் பவர் யாருக்கு கிடையாது அப்படின்னா பீட்டருக்கு கிடையாது, பேதருக்கு கிடையாது. ஆனால் யோவானுக்கு சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரிஞ்சிருந்தது. அவரால் உள்ள போகிற அளவுக்கு அவருக்கு தெரிந்திருந்தது. அது மட்டும் அவர் இயேசுக்காக
அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரா அப்படின்னா இல்லை. இயேசு மிகவும் நேசிச்சார். அதனால கடைசி மட்டும் தன்னை விட்டு பிரியாத ஒரு சீஷனாக இயேசு இருக்கும்போது, அந்த யோவான் இருக்கும்போது, தன்னுடைய தாயையும் அவன் கடைசி மட்டும் அவன் காப்பாற்றுவான் என்பதை அவர் நம்பினார். அல்லேலூயா. அதனால யோவான்கிட்ட தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். இயேசு இந்த இடத்துல ஒரு கடமையை நிறைவேற்றுகிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஸோ நம்மவும் நம்ம காண்றத்துல சொல்றாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். சரி, இந்த கடமைகளை செய்கிறேன். இயேசு அந்த கடமையை செய்கிறார். தாயை ஒப்படைக்கிற கடமையை செய்கிறார். தாய்க்கு பாதுகாப்பு வழங்குற கடமையை செய்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை செய்கிறாரு அப்படின்னா, தான் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். வலி வேதனையோடு இருக்கிறார். கஷ்டத்தோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில தாயை நோக்கி பார்த்து தாய்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். இப்ப நம்முடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வரும்போது, நானே பெருங்கஷ்டத்துல இருக்கேன், நானே தாங்க முடியாத பேர்டன்ல இருக்கிறேன், இதுல உனக்கும் நான் செய்யணும்னா என்ன ஆகுறது? உனக்கும் நான் உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னா அது என்னால முடியாது. அல்லேலூயா. ஆனா இயேசு பாருங்க, மரணத்திற்கு வேதனை, எப்படிப்பட்ட வேதனை இருக்குது. வேதனை நீங்கினா பரவாயில்லன்ற எண்ணத்தை தவிர வேற எதுவுமே மைண்ட்ல ஓட முடியாத ஒரு இடத்துல இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட வேதனை மத்தியில நான் சுமந்து வந்த என் தாயாரை சரியாக ஒரு இடத்துல நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த இடத்துலயும் ஆண்டவர் தன்னை பற்றி நினையாதவராய், தன்னுடைய வேதனையை பெரிதாக எண்ணாதவராக, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை கடைசி மட்டும் செய்கிறவராக காட்சி அளிக்கிறார். தன்னால முடியாத சூழ்நிலை, அதான் முக்கியம். எனக்கு பேர்டன் அதிகமா இருக்கு, ஆனால் செய்யறேன். உங்களுக்கே பெரிய தலைவலியா இருக்குது, தலை புலந்துட்டு இருக்கு மண்டையில. கூட இருக்க உறவுகள் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டுட்டு வா, எனக்கு கொஞ்சம் அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா, ஏதோ இல்லை நான் போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடு. சில கடமைகள் இருக்கு, உறவுகளுக்கு சில கடமைகளை தேவனை கொடுத்துருக்காரு. செய்யும்போது என்ன நிலைக்கு நீங்க ஆவீங்க? ஐயோ, என் தலைவலியே தாங்க முடியல, நீயே பார்த்துக்க. அப்படி கடமைகளை தள்ளி விடுகிறவர்களாக இயேசு இல்லை. தன்னுடைய கடமையை தன்னால் முடியாத சூழல்ல கூட அவர் செஞ்சார். அல்லேலூயா. நம்மை அப்படி இருக்கவே அழைக்கிறார். எத்தனை பேர் கொஞ்சம் சிலுவை கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற எல்லா கஷ்டம்தான். ஆனா அன்பு இருந்துச்சுன்னா ஈஸி. அந்த அன்பு தாயார் மேல இயேசு அதிகமாக வச்சிருந்தார். அதனால்தான் யாக்கோபு, ஜேம்ஸ், யூதா எல்லாம் ஆண்டவரோட கூட பிறந்தவங்க. எங்க இருக்காங்க பைபிள்ல? யூதா புஸ்தகம். யூதா இயேசுவோட கூட பிறந்தவர். ஜேம்ஸ், யாக்கோபு அவரும் கூட பிறந்தவர். இவங்கெல்லாம் இயேசு மரிக்கிறவரையும் இயேசு தான் தெய்வம்னு ஏத்துக்கல. இயேசு தான் மெஸ்ஸியன் ஏத்துக்கல. இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால அதுக்கப்புறம் சபைகளுக்கு தலைவர்களாக அவர்களை நியமிக்கப்பட்டாங்க. இயேசுவோட கூட பிறந்தாங்க. அல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு ஒரு தன்னோட கூட பிறந்தவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய தாயார் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இல்லை, பாதுகாப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தன்னை பின்பற்றின சீஷனாகிய யோவான் மட்டுமே தன்னை போலவே தன் தாயை பார்ப்பான் என்பதில் உறுதியாக இருந்தார். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,
எனக்கு தலைவலி இருக்காது, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லாம, உனக்கு உடம்பு சரியில்லையா, என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லாம, சரியான இடத்துல அவர்களுக்கும் அந்த உதவிகளையும் மருத்துவத்தையும் கிடைப்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கடமையை செய்யணும்னாலே முதல் அர்ப்பணிப்பு அவசியம். உங்களை தாழ்த்தினா மட்டும்தான் நீங்க கடமையை செய்ய முடியும். ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தன் கடமையை தட்டி கழிக்காதவராக இருக்கார், அதை சரியான நபரிடத்தில் ஒப்படைத்தவராக இருக்கிறார். வேதனையின் மத்தியிலும் கடமையை செய்தார். 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேசியிருக்கேன். தன்னால் முடியாத நிலைமையிலும் தன் கடமையை புறக்கணிக்கவில்லை. முடியலனாலும் என் கடமையை நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க ஒரு வேலை சகோதரிகள் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட அன்புடையவராக அவர் இருக்கிறார். என்னால் முடியல, என்னால் ரொம்ப வேதனையில் இருக்கேன், ஆனாலும் என் கடமையை நான் செய்வது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், நான் செய்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ 3 காரியங்களை உங்களோட கூட இந்த வார்த்தையின் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி செலுத்துக. நன்றி இயேசுவே, நன்றி. இந்த கண்களை போட்டு நாம் செபிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோமானால் கண்களை போட்டு நாம் செபிப்போம். இயேசு செய்த அந்த கடமைகளை, தன் கடமையை தள்ளிவிடாதவராகவும், தன் கடமையை சரிவர செய்தவராகவும், தன் கடமையை தன்னுடைய முடியாத நிலையிலும் நிறைவேற்றினவராகவும் அவர் இருந்ததை போல நாமும் இருக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே, நீர் எப்படி உமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளின் கடமைகளை, உமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் ஊழியத்தின் கடமைகளை சரியாக நிறைவேற்றினரோ அப்படியே நிறைவேற்ற எங்களையும் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. உமது கரத்தில் கொடுக்கிறோம். இதே உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம், எங்களுடைய முடியாமை நிமித்தம் கடமைகளை தள்ளிவிட்டு அதை வேறு ஒருவர் கையில் ஆண்டவர் கொடுக்கிறவர்களாக அல்ல, கடைசி மட்டும் அதை செய்கிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன், நல்ல பிதாவே.